பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் கூட உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க வேண்டிய காரியத்தை தியானிக்க கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே. சங்கீத புத்தகம் 55 சங்கீதம் 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நம்மை எந்த சூழ்நிலையிலும் தள்ளாட விடாமல் தாங்கி நடத்த நம் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறாரே. அப்படிதானே சில நேரங்களில் சூழ்நிலைகளின் அடிப்படையிலோ அல்லது நமது வாழ்வின் தரத்தை வைத்தோ சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாக நேரிடுவதும் உண்டு. அப்படிப்பட்ட வேளைகளில் நமக்காக வாதாட ஒருவரும் நமக்கு இருக்க மாட்டார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பொருளாதார துறையிலே நாம் ரொம்ப பின்தங்கினவர்களாக இருப்போமே, ஆனால் சில பிரச்சனைகள் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஏற்படும் பொழுது அங்கே பிரச்சனைகளும் படிகளும் நம்மில் வந்து விழுந்துவிடும். அந்த சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, ஒரு மனித உதவியையும் தேடாமல் ஆண்டவரிடம் நமது நியாயத்தை வெளிப்படுத்தி காரியத்தை ஒப்புவிக்கும் போது அவர் நமக்காக உண்மையும் நீதியையும் வெளிப்படுத்தி அந்த சூழ்நிலையில் நம்மை குற்றமற்றவர்களாக நிறுத்தி நம்மீது வீணான படி சொன்னவர்களை வெட்கமடைய செய்வது மிக அவருக்கு சாதாரணமான ஒரு காரியம். இப்படியாக இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சபை ஆரம்பித்து அநேக வருடங்களான பிற்பாடு ஒரு நாள் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி எங்கள் சபைக்கு வந்திருந்தார்கள். ஏற்கனவே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எங்கள் சபையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த சகோதரி கிட்ட என்னம்மா அப்படின்னது, இல்லை நான் வைராக்கியமான ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவள், கணவரால் எனக்கு அவ்வளவாய் சுகம் இல்லை, இப்போது நான் என்னுடைய பிள்ளைகளோடு இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ரட்சிப்பு அவசியமாக இருக்கிறது, ஏன்னா எனக்கு அந்த ஆண்டவருடைய பலன் இல்லாமல் வாழ முடியாது என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சிஸ்டர்னு தேவனுடைய கிருபையினாலே சபைக்கு அவங்க ஒரு 3-4 மாதங்கள் வந்த பிற்பாடு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு ஒரு நாள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்பாக சபைக்கு வந்து அழ ஆரம்பிச்சாங்க. என்ன சிஸ்டர் அழறீங்க அப்படின்னு கேட்டேன். தேவையில்லாத படி என் தலையில் வந்து விழுந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னாங்க. என்னென்னு பாருங்க, எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக பெரிய உதவியெல்லாம் கிடையாது, பெரிய பணம் குணம் அது அந்தஸ்தெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் எந்த விதமான சூழ்நிலைகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் நான் தான் ஓடி போய் வயதில் மூத்தவளாக இருக்கிறதுனால அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வேன். இப்போ பாருங்கள், உதவி செஞ்சு பெரிய ஒரு பிரச்சனையை நான் தேடிக்கொண்டேன் அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு.
என்னுடைய சொந்தக்கார வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது பாஸ்டர். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். போனப்போ அங்கே 3 நாள் தங்கி இருந்து நான் எல்லா உதவியும் செஞ்சு முடிச்ச பிற்பாடு எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் அங்கே வீட்டில் அந்த குடும்பத்தாரோடு இருக்கிறது திடீர்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பார்வையெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க பேச்சையெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, உதவி செய்ய வந்த இடத்த இப்படி ஒரு பிரச்சனையா? ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் பாஸ்டர், நான் ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறினதுனால நிச்சயமா என்ன ஆண்டவர் காப்பாற்றுவார் எனக்கு தெரியுது. எனக்காக வழக்காட ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா என்னுடைய பொருளாதார ரீதி ரொம்ப குறைவா இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்மளை பார்த்து என்ன சிஸ்டர் இந்த நேரம் காணிக்கை கொடுக்குறீங்க? இல்லை, ஆபத்து காலத்தில் உன்னதமானவருக்கு நம்ம பொருத்தனைகளை செலுத்தணும்னு சொல்லி இருக்குது. இதுல இருந்து என் ஆண்டவர் விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொருத்தனை செஞ்சிருக்கிறேன். இந்த காணிக்கையை வாங்கிக்கங்கன்னு ஒரு சின்ன காணிக்கை கையில் கொடுத்துட்டு எனக்காக ஜெபிங்க பாஸ்டர். எப்படியாவது ஆண்டவர் அந்த நகையை திரும்ப கிடைக்க செய்யணும். எல்லாருடைய பார்வை என் மேலதான் இருக்குது. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக வழக்காடுவார், நீங்க கவலைப்படாம வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து அவர்களை அனுப்பிச்சேன். அவங்க போயிட்டாங்க. போன பிற்பாடு 2 நாள் கழிச்சு சபை ஆராதனைக்கு வந்தப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சாட்சி கொடுக்கணும் பாஸ்டர். இன்னைக்கு நாங்கள், என்ன சிஸ்டர் நீங்கள் சொன்ன அந்த காரியத்தை ஜெயமெடுத்துட்டீங்களா அப்படின்னா? ஆமாம் பாஸ்டர், ஒரு பெரிய காரியம். இத்தனை நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, அந்த எந்த பிள்ளை நகையை தொலைச்சாலோ அவளுடைய ஹேண்ட் பேக்கில் ஒரு ஓட்டை விழுந்திருக்குது. அந்த ஓட்டை வழியா அந்த நகை உள்ளே போய் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன மேலெல்லாம் படிக்க சொல்லி என்னென்னவோ பிரச்சனை பண்ணிட்டு கடைசியாக அந்த பேக்கை, அந்த பிள்ளை எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்ற சூழ்நிலையில் அந்த பேக்குக்குள்ளே கையை விடும்போது கரெக்டா அந்த பேக்குக்குள்ள அந்த ஓட்டையிலிருந்து அந்த நகை வெளியே வந்திருக்குது. கரெக்டா அதை எடுத்துட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த மாதிரி மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் உங்களை பேசலை, ஆனாலும் நாங்கள் பேசுனதெல்லாம் வச்சு நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிதான் அநேக நேரங்களிலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பின்பு உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த நேரத்தை நாம் தள்ளாடாமல் கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளும்போது, இன்றைக்கு வாசித்த வண்ணமாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வசனத்தின்படி நமக்காக கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிடந்தின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இக்கட்டு நேரங்களில் மனுஷனுடைய உதவி விருதா என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் வீண் பணிகள், வீண் பிரச்சனைகள் வந்து சேரும்போது நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே எங்கள் கால்கள் தள்ளாடாதபடி கர்த்தாவே எங்களை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.